பிசிஓஎஸ் இருக்கிறவங்க ப்ரெக்னென்சி நடக்காதுன்னு பயப்படுறீங்களா? டெய்லி இந்த 3 ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணால் ஹார்மோன் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபிக்ஸ் அண்ட் மீல் டைமிங். பிசிஓஎஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் மீல் டைமிங். லேட்டாக சாப்பிட்டாலும் ஸ்கிப் பண்ணாலும் இன்சுலின் இம்பேலன்ஸ் அதிகமாகும். டைமுக்கு சாப்பிடினா ஓவுலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது, கரெக்ட் எக்ஸசைஸ், நாட் ஓவர் எக்ஸசைஸ். பிசிஓஎஸ்க்கு ஹெவி கார்டியோ ஆர் ஓவர் ரன்னிங் தேவையில்லை. ஜஸ்ட் 20 to 30 minutes of walking, 10 to 15 minutes of strength exercise, யோகா இல்லைனா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓவர் எக்ஸசைஸ் பண்ணால் ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். மூணாவது, ப்ராப்பர் ஸ்லீப் பிஃபோர் 11 o'clock. லேட் நைட் தூங்கினா கார்டிசால் ஹார்மோன் அதிகமாகும். ஸோ 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப். மொபைல் யூஸை கம்மி பண்ணிக்கோங்க. சேம் டைமில் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிசிஓஎஸ் இருந்தாலும் ப்ரெக்னன்சி பாசிபிள். டெய்லி இந்த 3 ஹேபிட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணால் சேஞ்ச் கண்டிப்பாக தெரியும்.